அது பெருசா விவாதிக்கப்பட்டது. இப்ப கூட கிண்டல் பண்ணுவாங்க டாடி மம்மி பாட்டுன்னு. ஆனா அது நிறைய பேர் விஜய் சாரே ரொம்ப அதை வந்து ரசிச்சு கேட்ட சொன்னார். எங்க வீட்டுல என் பையன்லாம் இந்த பாட்டு தான் போட்டு ஆடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு. பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா, விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய், ஆகாயம் பூக்கள் ஆரம்பிக்கும் நேரம், சொல்லத்தான் நினைக்கிறேன், மின்சாரம் என் மீது பாய், எல்லாமே வந்து வேற மாதிரி நிறைய இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டு, FRIEND ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு பாட்டு கூட எழுதினேன். அது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்னோடனே அது சார்ந்த விஷயங்கள்லாம் வந்துடும்ல. அப்போ அந்த டியூனுக்கு எது செட் ஆகும் அப்படின்னா, என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான், அவன் ட்ரெண்டை எல்லாம் மாற்றி வச்சா, அதுவும் சங்கர் சாருக்கு முன்னாடி உட்காந்து எழுந்தான். நான் வெக்கத்துக்கு பக்கத்தில் போகாதவ, ஒரு நூலே இல்லா சேலை கட்ட ஆளானவ, இது என்ன உடம்பா வெடக்கோழி. ஒரு டிஜிபி இந்த பாட்டு அவ்வளோ, இது என்ன உடம்பா வெடக்கோழி குழம்பா அப்படின்றதெல்லாம் அவர் அவ்வளோ ரசிச்சு அப்படி பேசுறத பார்த்து நீங்க ஊன் சொல்றியா மாமா ஊன் சொல்றியா பாட்டுல விளக்கானச்சா போதும் எல்லா விளக்குமாறும் ஒண்ணுதாங்கன்றது மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவம். அதனால இதுல வந்து இது தவறு அது சரிங்கிறதுக்கு நமக்கு எந்த இலக்கணமும் கிடையாது. தவறாக இருப்பது இன்னும் 20 வருடங்களுக்கு பிறகு இதெல்லாம் இலக்கியமாக என்ன மாதிரி எழுதியிருக்காரு. டாடி மம்மி போன்ற அற்புதமான கருத்துள்ள பாடல்கள் இப்போது வருகின்றனவா என்று பேசுகிற ஒரு காலமும் வரும். Let's go holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். எஸ், ஹலோ சார், வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத பாடலாசிரியர்கள்னு எடுத்தா அதில் கண்டிப்பாக விவேகா அவர்களுக்கும் ஒரு தனி சிறப்பான ஒரு இடம் உண்டு. காரணம், 25 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் எழுதக்கூடிய பாடல்களாக இருக்கட்டும், உங்களுடைய கவிதை தொகுப்புகளாக இருக்கட்டும், கவியரங்காக இருக்கட்டும், தொடர்ந்து தமிழையும் சரி ரொம்ப எளிய மக்களுக்கு எளிய முறையில் புரிகிற மாதிரியான பாடல்கள் யார் எழுதுவானா அந்த ஒரு டாப் 5ல உங்களுடைய பேர் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப ஆரம்ப கட்ட காலத்தில் உங்களை இன்ஸ்பயர் பண்ணது யாருன்னா அருணகிரிநாதர். ஸோ நீங்கள் அவருடைய பாடல்கள்லாம் நிறைய பாடுறீங்க. அவர் பயங்கரமாக எதுகை மோனையில் அந்த ஒரு சரணத்தில் அந்த ஒரு மெட்டுக்கு பயங்கரமாக ஒரு பாடல். ஸோ அப்படி பார்க்கும்போது அருணகிரிநாதர் அவருடைய தமிழ் புலமை அதில் ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட பாடல்கள் பயங்கர கலோக்கியலாகவும் சூப்பராக ஹிட் ஆகுது. ஸோ எந்த ஒரு குறிப்பிட்ட பாடல் உங்களை இந்த தமிழ்ல இருந்து ஒரு எளிய தமிழுக்கு மாத்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? குறிப்பிட்ட பாடல்னா குறிப்பிட்ட படம். சரி, கந்தசாமி தான். ஆமா, அதுக்கு முன்னாடி நான் 1-2 தான் அப்படி எழுதிருப்பேன். டாடி மம்மி வீட்டில் அப்படி 1 or 2 சாங்ஸ் தான் அந்த மாதிரி இந்த மிக்சிங் லாங்குவேஜோட எழுதியிருப்பேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா, விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய், ஆகாயம் பூக்கள் ஆரம்பிக்கும் நேரம், சொல்லத்தான் நினைக்கிறேன், மின்சாரம் என் மீது பாய், எல்லாமே வந்து வேற மாதிரி. நான் முத சினிமாவுக்கு பாட்டு எழுத வந்த உடனே ஆகாயம் பூக்கள் இருக்க மாதிரி தான் எழுதணும். ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அந்த பாட்டு மாதிரி தான் என்னுடைய பிளான் முழுக்கமே இருந்தது. கந்தசாமி வந்து அப்படியே டோட்டலாக என்னை திருப்பி விட்டுருச்சு. அது ஒரு மென்பொருள் இளைஞர்களுடைய மொழியில் அந்த பாட்டு எழுதி, அந்த பாட்டு அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து எனக்கு வேற மாதிரியான ஒரு மார்க்கெட்டை அது திறந்து விட்டுருச்சு. மியா போன மாதிரி வேணும், அல்லேகிரா மாதிரி வேணும், எக்ஸ்கியூஸ் மீ கந்தசாமி மாதிரி வேணும், மேம்போ மாமியா மாதிரி வேணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டியில் சாங் கேட்க ஆரம்பிக்க அந்த பாடல்கள் அதிகமாக எழுத ஆரம்பிச்சு. அப்புறம் எல்லாமும் கலவை. அதே வருஷம் எனக்கு வந்து ஈரமும் ரிலீஸ் ஆச்சு. ஈரம் படத்துலேயே அனைத்து பாடல்களையும் நான் எழுதியிருந்தேன். அதில் வந்து மழைய ரொம்ப தரையிறங்கிய பறவை போலவே சாரல் என் ஜன்னல் உடைக்கிறது. அப்போ எனக்கு ரெண்டுமே சமன் செய்து போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இது மாதிரி அல்ட்ரா மாடர்ன் சாங்ஸும் எழுதலாம், நல்ல ஒரு மெல்லிசை பாடல்களும் எழுத வாய்ப்பு அப்படின்னு 2 விதமாகவும் எனக்கு கிடைச்சது. அந்த வருஷமே அந்த வருஷம் தான் என்னை திருப்பி விட்டோம். 2009. கந்தசாமி படத்துக்கு மேக்ஸிமம் சாங்ஸ் அங்கேயே உட்காந்து எழுந்தான். இந்த மியா பூனை மட்டும் நான் வீட்டில் உட்காந்து எழுதின பாட்டு. எதனால அங்கே மியா பூனை வந்துச்சு? அதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டான ஒரு காரணமா இருக்க அந்த டைம்ல உங்களுக்கு தோணி இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல படிச்சுதோ, எதனால தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு பின்னாடி சுவாரஸ்யம் ஒரு பல்லவி அப்படிங்கிறப்போ மியா பூனை மீசக்கார பூனை தான் எழுதுனேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஹீரோக்கு அதில் மீசை இல்லைன்னு டைரக்டர் சொன்னார். உடனே மீசை இல்லா பூனைன்னு மாற்றி அது ஸ்பாட்ல உருவாகிறது தான். அதுக்கு எதுவும் இப்போ ஒரு பர்டிகுலர் ரீசன்லாம் இல்லை. சரி, என்ன பல்லவி போடலாம், குழந்தைங்க கூட பாடுற மாதிரி இருக்கணும்னா இப்போ மியா பூனை மீசை இல்லா பூனைக்குட்டி, மியா பூனைக்குட்டி மீசை இல்லா பூனை அப்படிதான் பாடுவோம். ஓகே. ஸோ என்னவாவது அது மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரைம்ஸ் மாதிரியான ஒரு பாட்டா ஆரம்பிக்கலான்றதுக்காக ஆரம்பிச்சது. எந்த பாட்டுமே பிளான் பண்ணி இந்த பல்லவியில இந்த ஓப்பனிங் லைன் தான் வரணும்னு டிசைட் பண்ணி உட்கார்றதே கிடையாது. ஸ்பாட்ல உருவாகுறது தான்.
சரி. அது எந்த எக்ஸ்கியூஸ் மீ அதான் எந்த பாட்டா இருந்தாலும் சொல்றேன். ரைட். சரி, இப்போ வார்த்தைகள்னு வரும்போது இன்னொரு எடுத்துக்காட்டு, என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான், அந்த படத்தோட பேரே நண்பன். ஒருவேளை என் நண்பன் போல யாரு மச்சான்னாலும் அது எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏன் அந்த இடத்துல ஃப்ரெண்டு கரெக்டா போட்டா அது அமையணும்? ஒருவேளை நண்பன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஓகே டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஆரம்ப டைட்டில் சாங்கே நண்பன் இல்ல, அந்த பாட்டு ஃப்ரெண்ட்ஷிப் சாங். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் சாங் அப்படிங்கிறப்ப என் நட்பை போல அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. என் ஃப்ரெண்டை போல யாரும் வச்சான், அவன் ட்ரெண்டை எல்லாம் மாற்றி வச்சான்னு அது எழுதுந்து, அப்படி தான் எழுதுந்து. இன்னொன்று நட்பு பாடல்ங்கிறனோடனே ஃப்ரெண்டை அதுக்கு பிறகு நான் நிறைய ஏலே ஏலே தோஸ்து ஒரு நட்பு பாடல் எழுதினேன். மாமா மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த பாட்டு எழுதினேன். நம்ம இதில் வல்லினமில் நிறைய இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டு, எஃப்ஆர்ஐஎன்டி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு பாட்டு கூட எழுதினேன். அது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்னோடனே அது சார்ந்த விஷயங்கள்லாம் வந்துடும்ல. அப்போ அந்த டியூனுக்கு எது செட் ஆகும் அப்படின்னா, என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான், அவன் ட்ரெண்டை எல்லாம் மாற்றி வச்சான். அதுவும் சங்கர் சாருக்கு முன்னாடியே உட்காந்து எழுந்தான், அவருடைய அலுவலகத்திலே உட்காந்து அவருக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாடல்லாம். சூப்பரான ஒரு பாடல் அது. அது விஷுவலா அவங்க கார்ல போறதா இருக்கட்டும், அது நண்பனை தெரியாது, எல்லாருக்குமே வந்து ஒரு நட்புக்கு ஒரு பிரிவு ஏற்படும் போது. ஆமா, அவர் சங்கர் சார் அப்பயே சொன்னாரு, இதுக்கு முன்னாடி வந்து இந்த பாட்டு தான் இருக்கு, முஸ்தபா தான் நட்பினுடைய பாடலா இருக்கு. சரி சரி, அந்த பாடலின் இடத்தை இந்த பாட்டு நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அந்த பாட்டு ஒரு பெரிய ஐகானிக் சாங் ஆயிடுச்சு. ரைட். சார், ரொம்ப நாளாவே ஒரு டிபேட் போவோம். என்னன்னா, நிறைய பட்டிமன்றங்கள்ல பார்க்கும்போது அந்த நேரத்துல சுவாரஸ்யம் கூட்டுறதுக்காக என்னங்க பாட்டுலாம் எழுதுறாங்க, டேடி மம்மி வீட்டில் இல்ல, தட போற யாரும் இல்லை, அந்த காலத்துலலாம் பாடல்கள் எப்படி வந்துச்சு, அது இருக்கிறதுலே சூப்பர். இது அந்த கால பாடல்களா இந்த கால பாடல்களா, இந்த டிபேட் வச்சாவே உங்களோட நிறைய பாடல்கள் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, டேடி மம்மி அந்த பாட்டுலயும் பயங்கரமா இருக்கும். அதோட உள்ள இருக்கிற அந்த ஒரு கண்டென்ட், வைர வியாபாரி அவரை சொல்றதா இருக்கு, பல்ல கேட்டானே. ஸோ அப்படி பார்ப்போம். நீங்க எப்படி பாக்குறீங்க? வெளியில பார்க்கும்போது ஓகே, இது என்ன ஒரு ஐட்டம் நம்பரோ, ஒரு கிளாமர் சாங்கோ, ஒரு பெப்பி நம்பரோ, இதோட அந்த அதை ஒரு ஸ்கொயருக்குள்ள முடிச்சிடுறாங்க. ஆனா அதுக்கும் ஒரு வேலைப்பாடு இருக்கு, அதுக்கும் உட்காந்து அவ்வளவு அழகா யோசித்து தான் எழுதி ஆகணும். நீங்க எப்படி பாக்குறீங்க? டேடி மம்மி சாங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ அது 2-3 முறை சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து பலமுறை அந்த பாடலை பற்றி பேசியிருக்கிறாரு. என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? ஞாபகம் வரல. டேடி மம்மின்லாம் எழுதுறாங்க அப்படின்னு பேசி அவர் ஏறக்குறைய அதனுடைய தீவிர ரசிகர்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு அவர் எந்த அளவுக்கு பாதிச்சிருந்தா 2-3 முறை அவர் நேர்காணல்களில் சொல்லியிருக்காரு, சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. டாடி மம்மி பாடலை பற்றி விவாதம்லாம் வந்திருக்கு. அப்புறம் பட்டிமன்றங்களில் நிறைய அந்த பாட்டு வந்து ரொம்ப விவாதிக்கப்பட்ட பாடலா இருக்கு. படங்கள்லயே அந்த பாட்டை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வர்ற படங்கள்லாம் டேடி மம்மி வீட்டில் பாட்டை டான்ஸுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் அதிகமாக பயன்படுத்துறதை நம்ம பார்க்கோம். அந்த பாடல் அடைந்த உயரத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸ் தான் அதனுடைய க்யூட்னஸ்ஸு. அது காரணம் வந்து அதனுடைய ஃபன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களே என்னை வந்து அந்த பாடலுக்காக அப்படி இருந்து பேசுவார். எப்படின்னா, அது தெலுங்குல வந்து வேற ஒரு படத்தில் அது பயன்படுத்தப்பட்டது. சங்கர் தாதா MBBS ஏதோ வந்து ஒரு தெலுங்கு. சரி, அதுல வந்து ஆக்கலஸ்தே அன்னம் பெடுத்தோ, அலிசஸ்தே ஆயில் பெடுத்தோ, மூடுஸ்தே முத்துல் பெடுத்தோன்னு வரும். அங்க லிரிக்கு, அதாவது பசி எடுத்தா சாப்பாடு போடணும், இது வந்தா அது போடணும், அது மாதிரி ஏதோ ஒரு லிரிக் வரும். ஆனா தமிழ்ல இந்த படத்துல அந்த டியூனை பயன்படுத்துறதுன்னு பிரபுதேவா மாஸ்டர் யோசிச்ச உடனே அந்த டியூனை என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் இதை டேடி மம்மின்னு எழுதின உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. அதாவது மியூசிக் டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. டைரக்டர் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு, இல்லை வேற ஒரு லிரிக் போடலாம் அப்படிங்கிறது. டேடி மம்மிங்கிறது அந்த கான்செப்ட் அவருக்கு பிடிச்சது. ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனோடனே இந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்தியா முழுக்க அந்த பாட்டு வந்து டேடி மம்மி தான். ஹிந்திலையும் டேடி மம்மி தான் பல்லவி, ஹிந்திலையும் டேடி மம்மி தான், மற்ற எல்லா லாங்குவேஜ்லையும் அந்த பாட்டு டேடி மம்மியாக தான் போச்சு. அந்த பாட்டினுடைய திசை வழி போக்கே மாற்றியது அந்த ஓப்பனிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது பெருசா விவாதிக்கப்பட்டது. இப்போ கூட கிண்டல் பண்ணுவாங்க டேடி மம்மி பாட்டுன்னு. ஆனா அது நிறைய பேர், விஜய் சாரே ரொம்ப அதை வந்து ரசிச்சு என்கிட்ட சொன்னார். எங்க வீட்டுல என் பையன்லாம் இந்த பாட்டு தான் போட்டு ஆடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு. ரொம்ப சரி. அது மாதிரி அது நிறைய தளங்கள்ல அந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த துள்ளலான பாடல் வந்து? சில பேர் சொல்லுவாங்க அதோட ஆயுட்காலம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும், அந்த டைம்ல பயங்கர பெப்பியா இருக்கும், பயங்கரமா பாடுவாங்க, கொண்டாடுவாங்க, ஆனா அதோட மறந்துடுவாங்க பெருசா. அதுக்கப்புறம் அதோட ஆயுட்காலம் ரொம்ப குறைவுன்னு சொல்லுவாங்க. மெலடி பாடல்களுக்கு தான் எப்பவுமே கேட்பாங்க. அது சொல்லப்பட்ட காலம் வந்து ஒரு இந்த கருத்தை சொன்னாங்க இல்லைங்களா, குத்து பாடல்களுக்கான ஆயுள் காலம் குறைவுன்னு சொன்ன காலம் வேற. அந்த காலத்துக்கு ஆயுள் போயிடுச்சு. இப்போ வேற. இப்ப குத்து பாடல்களுக்கான வரவேற்பு மிகப்பெரிதா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா,
தொழில்நுட்ப ஊடகங்கள் நீங்கள் பெப்பியாக போட்டு ஆடுறதுக்கு, மனிதன் கொண்டாட்டத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பாடல்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு. இன்றைக்கி இருக்கிற மன அழுத்தத்தில் அவன் அதையெல்லாம் கடந்து வரணும்னா பாடல்களை போட்டு ஆடுறதுக்கு அவனுக்கு குத்து பாடல்கள் தான் தேவைப்படுது. மெலடிங்கிறது நைட்டில் உட்காந்து ரொம்ப அமைதியாக வந்து ஒரு கடற்கரை சாலை இங்கே அங்கே அப்படி உட்காந்துட்டு பார்க்கறது சரி. ஆனால் இன்றைக்கி வந்து குத்து பாடல்கள்ங்கிறது மனித வாழ்க்கையில் ரொம்ப எதையாவது வச்சு நம்ம கொண்டாடணும்னு ஆசைப்பட்றான். வாழ்க்கையினுடைய எந்த பகுதியாவது கொண்டாட்டத்தோடவே கடந்து போகணும் அப்படின்னு மனிதர்கள் யோசிக்கிற அளவுக்கு மன அழுத்தம் கொண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பர்த்டேயாக நிறைய கொண்டாடணும், மற்ற கல்யாண விஷயங்களா. முதல்ல கல்யாணத்தில் டான்ஸ் ஆடுறவனை பார்த்துருக்கீங்களா? பொண்ணு இறங்கி டான்ஸ் ஆடுது. மணப்பெண்ணா அப்படியே வந்து மணமகளே வலது காலை எடுத்து வைத்து வா, இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்கன்னு வந்த பெண்கள்லாம் மாறி இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து ரிசப்ஷன்ல அவங்க இறங்கி ஆட ஆரம்பிச்சாங்க, எல்லா பாட்டுக்கும் ஆடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா மனிதனுடைய வாழ்க்கை முறை மாறுகிறது. அப்போ வந்து அந்த குத்து பாடல், இந்த மெலடி கொண்டாடுவதற்கான பாடல் இவை என்றால் குத்து பாடல்களாக. உங்களுக்கு ரொம்ப நீங்க எழுதுனதுலேயே ரொம்ப சிராகிச்சு லைக் நீங்க அதை குத்துப்பாடல என்ன வேணா லேபிள் பண்ணுங்க, ஆனா இதுக்குள்ள எவ்வளவு விஷயம் நான் வச்சிருக்கேன்னு நீங்க எல்லா பாட்டிலையும் எடுங்க. நான் வந்து எந்த குத்து பாட்டையும் சும்மா எழுந்து, நீங்க எந்த குத்து பாடல்ல எழுதுனீங்கனாலும் பாத்தீங்கன்னாலும் அதுல என்னுடைய மெட்டீரியல் இருக்கும். ரொம்ப நிறைய பேர் ரசிச்சு நான் ஜிங்கனமணி பாட்டு எடுத்துருக்கேன். நான் வெக்கத்துக்கு பக்கத்துல போகாதவ, ஒரு நூலே இல்லா சேலை கட்ட ஆளானவ, இது என்ன உடம்பா வெடக்கோழி. ஒரு டிஜிபி இந்த பாட்டு அவ்வளோ இது என்ன உடம்பா வெடக்கோழி குழம்பா அப்படின்றதெல்லாம் அவர் அவ்வளோ ரசிச்சு அப்படி பேசுறதை பார்த்துக்கிறேன். நீங்க ஊன் சொல்றியா மாமா ஊன் சொல்றியா பாட்டுல விளக்காணிச்சா போதும் எல்லா விளக்குமாறும் ஒண்ணுதாங்கன்றது மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவம். எல்லாம் வெளியில தான் நான் வசந்த ஜாதி உயர்ந்த மனிதன், நான் அது மாதிரியானவர், நான் ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கிறவன், நான் அப்படியே இது மாதிரி இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் வெளியில. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு ஒரு அறிஞர் சொன்னார், நீங்க விளக்கை அணைத்து விட்டு ஒரு மனிதனை பார்க்க போதுதான் அவருடைய உண்மையான வடிவம் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு மனிதன் நம்ம எல்லாமே குகையிலிருந்து தானே வந்தோம், குகையிலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் தானே. நாகரிகம் அடைந்திருந்தாலும் நீங்கள் ஒரு ஹோமோசேப்பியன், அவர் ஹோமோசேப்பியன், நான் ஒரு ஹோமோசேப்பியன் தானே. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நமக்கு அறிவு சேகரமாகி இந்த சமூகத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த இதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வேற வடிவத்துக்கு கொண்டு வரோம். மனிதனுடைய இயல்பு என்பது அடிச்சு பிடிச்சி வாங்கி போகிறது இது மாதிரி தானே இருந்திருக்கோம். நம்ம இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்பட்டுக்கிட்டு வரோம். அப்போ நம்முடைய ஆதி ஞாபகங்கள் நமக்குள் இருக்கதான் செய்யும். எல்லாமும் கலந்துதான் மனிதன். அதனால இதுல வந்து இது தவறு அது சரிங்கிறதுக்கு நமக்கு எந்த இலக்கணமும் கிடையாது. இப்ப தவறாக இருப்பது இன்னும் 20 வருடங்களுக்கு பிறகு இதெல்லாம் இலக்கியமாகும். என்ன மாதிரி எழுதியிருக்காரு டேடி மம்மி போன்ற அற்புதமான கருத்துள்ள பாடல்கள் இப்போது வருகின்றனவா என்று பேசுகிற ஒரு காலமும் வரும். ஓகேங்களா? அதனால வந்து இப்போ ஐயா கண்ணதாசன் அவர்களுடைய காலத்தில் இருக்கிற மாதிரியே மயக்கமா கலக்கமா பாடல்கள் இப்போ எழுதுனா கேட்கறதுக்கு தலைமுறை இருக்காது. ஏனென்றால் அவர்கள் அதான் கேட்டவன் நாங்க அடுத்து என்ன சொல்றீங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இணைய யுகத்துல ஒவ்வொரு நாளும் மாறிட்டு இருக்கு. நீங்க போய் பாருங்க, பெரும்பாலான மணமகள் மன்றங்கள்ல பப்புகள்ல இன்னைக்கு வந்து குத்து பாடல்களுக்கு இருக்கிற வரவேற்பு என்பது ரொம்ப அபரிமிதமானது. அவன் போட்டு ஆடுறான், தன்னுடைய ஒட்டுமொத்த சோகத்தையும் அந்த வேர்வையில் கரைந்து போக வச்சு ஆடுறான் பாருங்க, அதுதான் அவனுடைய வாழ்க்கை. ஓகே ஃபென்டாஸ்டிக் சார். ரொம்ப ஒரு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா பொதுவாக ரொம்ப பொத்தம்பதோட ஒரு கருத்து சொல்லிடுவாங்க, என்னப்பா இந்த மாதிரி ஒரு பாடல்கள்ல அதுதான் அவங்களுடைய ரசிப்பு தன்மையோ ரசனையோ கூட கேள்விக்குறியாக்குவாங்க. ஆனா அதையும் ஒரு அதெல்லாம் நம்ம ஆளுக்கு இப்ப பூமர்ன்ட்டான். அதெல்லாம் அப்படி சொல்ற விஷயங்களை எல்லாம் இப்ப பூமர்த்தனமானதுன்னு அவற்றை கேள்விக்குறியாக்குகிற தலைமுறை வந்து ஆல்பா கிட்ஸ் இதெல்லாம் வராங்கல்ல, இவங்க வந்து அது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. யோ போதையா அது அப்பா அம்மாவை மதிக்கணும்டா, என்ன ஒரு பூமர் மாதிரி பேசுறே, அப்பா அம்மாவை மதிக்கணும்னு சொல்றது பூமராடா, அந்த அளவுக்கு மனிதர்கள் வந்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ண முடியும்? ரைட் சார். எப்பயுமே ஒரு கவிஞர்களுடைய அவங்களுடைய கற்பனை திறனை எப்போ அதிகமாக பார்ப்பாங்கன்னா அவங்க காதலை வர்ணிக்கும் போது, தன்னுடைய காதலியை ஒரு பெண்ணை வர்ணிக்கும் போது, அப்படி ஒவ்வொரு கவிஞர்களுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு, நிறைய பாடல்கள். உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது சிங்கம் படத்துல ஒண்ணு எழுதியிருப்பீங்க, இடுப்பு கொண்ட ஊசி சிரிப்பு விண்டோ ஏசி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அழகான, என்னப்பா இப்படி கூட வர்ணிக்க முடியுமான்ற மாதிரியான ஒரு இதுதான். ஸோ உங்களுடைய ரொம்ப லைக் விவேகா எனக்கான ஒரு மீட்டர் இது உங்களுக்கு ஒரு பாப்பீங்களா, அது நீங்க என்ன பாக்குறீங்க உங்களுடைய தனித்துவமா? எனக்கு என்னன்னா சார், இந்த மெலடி மட்டும் தான் இவர் எழுதுவாரு, அல்லது குத்து பாடல் மட்டும் தான் இவர் எழுதுவார், இந்த வகை பாடல்கள் மட்டும் தான் எழுதுவார் அப்படிலாம் இல்லை. என்னுடைய தொடக்க பாடல்கள் ஓப்பனிங் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஏராளமான பாடல்கள், நட்பு பாடல்கள், சண்டையில் போடுற மாதிரியான பாடல்கள், வகை மாதிரி இல்லாத பாடல்கள், பேய் பாட்டுலாம் எழுதிருக்கேன், கொடியவனின் உயிரை எடுக்க அது மாதிரி அந்த பாட்டு பயங்கரமான பாட்டு, அது வார்த்தைகளே அவ்வளோ அழகா இருக்கும். ஆமா, ஒரு மாந்திரீகன் எழுதின மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. ரதகஜ துரக பதாதிகள் போன்ற அந்த பின்னணி பாடல் அப்படின்னு எல்லா விதமான பாடல்களையும் வந்து நான் வந்து கலந்து தான் எழுதியிருக்கேன்.
எனக்கு இந்த மாதிரி வடிவம் தான், இவர் இந்த மாதிரி பாடல்களில் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஆர்வம். அதனால் எல்லா விதமான பாடல்களையும் நான் எழுதியிருக்கேன். மெல்லிசையில் பார்த்தீங்கன்னாலும் அதனுடைய உச்சத்துக்கு பண்ணியிருப்பேன், குத்து பாடல்கள்லையும் அப்படி பண்ணியிருப்பேன். ஓப்பனிங் சாங்ஸ்னாலும் என்னுடைய ஏராளமான ஓப்பனிங் சாங்ஸு, நட்பு போன்றவை, தாய்மையை சொல்லுகிற பாடல்கள், நட்பு உறவுகளை சொல்லுகிற பாடல்கள், இப்படி ஏராளமான பாடல்களை நமக்கு நிறைய களங்களும் அமைஞ்சிருக்கு ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக. அதனால் பல்வேறு வகையான பாடல்கள் நம்ம தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரோம். அதனால் இன்ன வகை பாடல் தான் என்னுடைய ஸ்பெஷல், இதுதான் என்னுடைய கப் ஆஃப் டீ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ரைட் சார். நீங்கள் இன்ஃபேக்ட் 25 வருடங்களுக்கு மேலே பாடலாசிரியராக, எழுத்தாளராக நிறைய விதமான விஷயங்கள் தமிழுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு கருத்து நிலவுது என்னன்னா, நிறைய ரேப்பர்ஸ் வந்து பாடலாசிரியர்களாக மாறுறாங்க, அவங்களே எழுதுறாங்களா, அவங்களே பாடுறாங்க. ஆனால் அந்த பாடல் எல்லாமே வந்து பயங்கரமா எதை பேஸ் பண்ணிருக்குன்னா ரீல் கண்டென்ட்ல ஹிட் ஆகணும். அந்த ஒரு 1 மினிட் ஹூக் பாயிண்ட பிடிங்க, அது வந்து பெரிய ஹிட் ஆகணும். இது வந்து ஆதி காலத்துலேருந்தே இருந்துட்டு தான் வருது. ஏதாச்சும் ஒரு பாடல்ல அந்த ஒரு ஹூக் பாயிண்ட் இருக்கும். ஆனால் இப்போ அது எப்படி ஆயிடுதுன்னா, என்ன வேணா வார்த்தை போட்டோம், அந்த இடத்துல ஜாலியாக இருக்கட்டும், அது அர்த்தம் தருது தரல, பெரிய கருத்து தருது இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. அந்த இடத்துல ஹூக் பாயிண்ட், பசங்கள்லாம் ஆடணும், குழந்தைகளுக்கெல்லாம் புரியுதோ புரியலையோ ஆடணும். இந்த ஒரு சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ரேப் கண்டென்ட்ல ரொம்ப அழகா எழுதிட்டும் இருக்காங்க. ஆக்சுவலி நானே ரேப்லாம் பண்ணியிருக்கேன். ரேப்லாம் பண்ணி எழுதி அப்படி வச்சுப்போம். ஆனால் மியூசிக் டைரக்டர்ஸுங்க அவங்க ஒரு டியூன் வச்சுப்பாங்க, அதில் வந்து நம்ம கொண்டு போய் அதை சேர்க்க முடியாது. நான் நிறைய ரேப்ஸ் வச்சிருக்கேன். நான் நிறைய ரேப் எப்பப்போ எழுதின ஏதாச்சும் படத்துல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை யூஸ் பண்ற மாதிரி ஓரளவு அமையாது, பெரும்பாலும் அமையாது. எப்படின்னா அவங்க ஒரு டியூன் வச்சுப்பாங்க, அதுக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரேப்பர்ஸ் எப்படி பண்ண முடியும்னா அது அவங்களே கொண்டு வர்ற டியூன் தான். அது பெரும்பாலான மியூசிக் டைரக்டர்ஸ் ஒத்துக்கிறது இல்லை. இப்போ அவங்க வந்து சரி, சில மியூசிக் டைரக்டர்ஸ் ஒத்துக்கிறாங்க, அவங்க ரேப்பை நீங்கள் அப்படியே பாட்டுக்கு நடுவில் அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க, அது யூஸ்வலாக நடக்குது. சிலர் ஸ்ட்ரிக்டாக அதை வந்து எங்கே நாங்கள் கொடுக்குற டியூனில் தான் அது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால் நானும் அந்த ரேப்லாம் பயன்படுத்துறதில்லை. ஆனால் நிறைய ரேப் எழுதுறதுங்கிறது இப்போ நீங்கள் கூழு சுண்டல்லாம் ஒரு விதமான ரேப், கூழு சுண்டலை வர்த்தகரிய வடுமாங்க டண்டனை காட்டனா போயிட்டே இருக்கோம்ல, அந்த மாதிரி பல வகையான வார்த்தைகளை கலந்து அது கொடுக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்குது இல்லை. பாடலில் என்ன சோதனை முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது சரிதான். ஏன்னா அவன் ரசிகன் விரும்புகிறான்ல, ரசிகன் விரும்புறதுக்காக அந்த பாடல்களில் என்ன விதமான ஆரோக்கியமான மாற்றங்களையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இட்ஸ் நாட் அது வந்து தவறு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட். ஸோ நீங்கள் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு சொன்ன பாடல் எல்லாமே வந்து ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாடல். ரொம்ப சமீபத்தில் வந்து ஒரு பாடல் நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். குபேரா படத்தில் நீங்கள் எழுதியிருந்த ஒரு பாடல், அது வந்து ஒரு சிச்சுவேஷனாகவும் அது அவ்வளோ ஒரு அழகான ஒரு பாடல். அது நண்பன் பற்றி ஒரு பாட்டு எழுதியிருப்பேன், நண்பா ஓ போய் வா நண்பா. ஸோ இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட பாடல் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு அது விஷுவலா பார்க்கும் போது ஒரு மாதிரியும் ஆடியோவா கேட்கும் போது ஒரு மாதிரி. ஏன்னா அது அந்த படமும் அப்படிதான். அந்த ஆடியோ லான்ச்ல நாங்க எல்லாம் அந்த பாட்டு கேட்கும் போது நினைச்சிருந்தோம், இப்ப பயங்கரமா தனுஷ் சாரோட எலிவேஷன் பாட்டு போல இது படத்துல, அந்த மாதிரியான ஒரு பாட்டா இருக்கும் போல. ஆனா அது விஷுவலா பார்க்கும்போது வேற மாதிரி அவங்க காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ இதுவே ஒரு அழகான ஒரு டெக்னிக்கலா இது பயங்கர ஒரு உயர்ந்த ஒரு எழுத்து தான். ஸோ அந்த பாடல் பத்தி சொல்ல முடியும். காலமேக புலவர் ஸ்லேடை வெண்பா பண்ணியிருப்பாங்க. ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா 2 பொருள் தரும். நீங்க ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் சிவந்து இருக்கும் அப்படின்னா, ஓடும் இருக்கும் நாய் அதன் உள்வாய் சிவந்து இருக்கும் இப்படி வரும். அது தாங்கா ஓடும் தேங்காயும் நாயும் இதுவும் நிறைய பாடியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஜித்தன் தமிழ் இலக்கிய உலகில் வந்து அவர் வெண்பா உலகில் புலி அவர் காலமேகம். அது மாதிரி இது ஒரு வித்தியாசமான பாடல். இந்த பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா விஷுவலை பார்க்காம பார்த்தீங்கன்னா இது ஒரு நண்பனை வழி அனுப்புகிற ஒரு பாடல். ஆனால் விஷுவலை பார்க்குறப்போ இது ஒரு பணத்துக்கு முன்னாடி பாடுற ஒரு பாட்டு. அவன் வந்து செத்து போயிட்டான், அவனை கடைசியா அதில் நீங்கள் போகணுன்னு பார்த்தா ஏரோப்ளான்லாம் உங்கள் காலடிகளுக்கு போட்டோம், வாழ்க்கையை உயர்த்துறோம், நீ சிஎம்பிஎம் வந்தால் கூட நீ எந்திரி தேவை, நீ அவ்வளோ பெரிய கெத்தான ஆள் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் தோணும். அப்புறம் பார்த்தா சிஎம்பிஎம் வந்தாலும் மாலை போட்டு போனால் அவர் படுத்துக்கிட்டு தான் இருப்பார். இப்படி எல்லாமே கலந்து அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். அது ரொம்ப பிரசாத் அவர்கள் அதை ரொம்ப வியந்து சொன்னார். அதனோட அந்த படத்தினுடைய டைரக்டர் சேகர் கம்முலா வந்து சொன்னார், தி மோஸ்ட் பிரில்லியன்ட் சாங் எவர். அந்த பாட்டு தமிழ்ல தான் எழுதப்பட்டது. சரி, எல்லாமே இங்க தமிழ்ல எழுதப்பட்டு அப்புறம் தான் டப் செய்யப்பட்ட ஒரிஜினல் தமிழ் தான். ஸோ அவ்வளோ பாராட்டி தி மோஸ்ட் எவர் பிரில்லியன்ட் லிரிக் இன் மை லைஃப் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய அனுபவங்களை கொடுத்த பாட்டு, ரொம்ப வித்தியாசமான அனுபவம் தான். அந்த படத்துல எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தாய்மை பற்றிய ஒரு பாட்டு,
இந்த பாட்டு அப்படின்னு எல்லாமே ரொம்ப குபேரால. ஓகே ஓகே சார். இப்போ பெரும்பாலான நேரங்கள்ல என்ன ஆயிடும்னா பாடலாசிரியர்கள் ரொம்ப அழகா பாடல் எழுதியிருப்பாங்க, அது காட்சி அமைக்கப்பட்டது கூட நல்லா, ஆனா படம் ஹிட் ஆகலைன்னா அந்த பாடல்கள் பெருசா வெளியே தெரிய வராது. ஆமா, எனக்கு தெரிஞ்சு வெண்ணுக்கும் மண்ணுக்கும் நீங்க எழுதின பாட்டே இன்னும் அது பெருசா பேச வேண்டிய ஒரு பாடல், அது எழுத்தாவே அவ்வளோ. ஆனா படம் சரியா போவாதால அந்த பாடல்கள் எல்லாம் மக்கள் அது எல்லாம் மற்ற பாடல் அளவுக்கு பெருசா பிரபலம் ஆகல. உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப அண்டர்ரேட்டடா நீங்க இந்த படம் ஓடி இருக்கலாமே, இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு அன்பு கிடைச்சிருக்கலாமே, எதுக்குன்னா குபேரன் ஒரு படம் வந்தது இல்ல, கார்த்திக் ஹீரோ. ஆமா, குபேரன். அதுல ஒரு பாட்டு இருக்கு, ரோஜாவே ரோஜாவே. சரி. அதுல கோபுரத்தின் கலசத்தில் எச்சமிடும் காகங்கள் ஆனபோதும் சாமிக்கு வந்ததில்லை கோபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப தத்துவார்த்தமான ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டை நான் எழுதி மறந்துட்டேன். இப்படி ஒரு பாட்டு எழுதுனதே நான் மறந்துட்டேன், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுந்தேன். ஆனா எங்க அப்பா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி போறேன், அந்த பாட்டை முழுக்க அப்படி பாடுறாரு. அவருக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு. கோபுரத்தின் கலசத்தில் எச்சமிடும் காகங்கள் ஆனபோதும் சாமிக்கு வந்ததில்லை கோபங்கள் பாடுறாரு. அப்போ அந்த பாட்டு அவ்வளோ அவரை பாதித்திருக்குது. இது மாதிரி நிறைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மறந்துடுவோம். தோல்வியை பற்றி ஒரு பாட்டு எழுதினேன். வெற்றி வெங்காயத்தில் ஒண்ணுமில்ல உரிச்சு பார்த்தா வெற்றி கூட வெங்காயம் தான் ஜெயிச்சு பார்த்தா. தோல்விங்கிறது தான் மனித வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். தோல்வியை பற்றி நான் ஒரு பாடல் எழுதினேன், அதெல்லாம் மறந்தே போயிடுச்சு. ஆனா திடீர்னு படம் தெரிஞ்சுக்கலாமா? தில்லாலங்கடி. ஓகே ஓகே ஓகே. ஜெயம் ரவி அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்கோம். அதுல 5 பாடல்கள் எழுதியிருந்தேன். அதுல மெமரி லாஸ் சாங் எல்லாருக்கும் தெரியும். மெமரி லாஸ் சாங், அதுவும் ரொம்ப வித்தியாசமான களம் தான். மனித வாழ்க்கையில மறதிங்கிறது எவ்வளவு முக்கியம், இது ரொம்ப சவாலான சூழலியா. அப்ப தோல்வியை பற்றி அதை ஒரு பெட்ரோல் பங்க்ல நான் இப்போ காரை நிறுத்திட்டு ஒரு பெட்ரோல் பிடிக்கிற நபர் அவர் சொல்றாரு, எனக்கு இந்த பாட்டு அவ்வளவு பிடிக்கும் சார் உங்க பாட்டுல. ஏதோ ஒரு இடத்துல அதுக்கான கிரெடிட் வந்துட்டு இருக்கும். அது அண்டர்ரேட்டட் சாங்கா இருக்கலாம், நிறைய பேர் கொண்டாடாம இருக்கலாம். கொண்டாடுற பாடல்களை கொண்டாடுற பாடல் நம்முடைய அடுத்த கட்டத்துக்கு உதவும். ஆனா இது மாதிரி எங்கேயோ யாரோ கொண்டாடிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த பாட்டு அது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்திருக்கும். என்னை பாட வைத்த பேசும் பூவேன்னு ஒரு பாட்டு இருக்கும், புன்னகை தேசம் படத்துல. அந்த பாட்டுக்கு ஒரு வெளிநாட்டு நண்பர் அதுக்காக என்னை பார்க்க வந்தார் ஃபாரின்ல. ஸோ அது மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி படங்களே இப்போ பெருசா வரத்துல எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தம். புன்னகை தேசம்லாம் இந்த பாடலா இருக்கட்டும், எங்கள் பாட்டுக்குள்ளே ஒரு அந்த ஆல்பமே ஒரு மாதிரி அந்த ஒரு 2000 ஸ்டார்டிங் அந்த early 2000 வைப்பு கொண்டு போயிடும். ரைட் ரைட். சரி, இப்போ அப்படி பார்க்கும்போது உங்க வீடு சுத்தி பார்த்தா புத்தகங்கள். ஸோ நிறைய பேருக்கு ஒரு சிச்சுவேஷன் சொன்ன உடனே ஒன்று அவங்க மனசுல எழுதணும்னு நினைச்சது இருக்கலாம், இல்லை அவங்க படித்த புத்தகங்கள், அவங்க பார்த்த கதாபாத்திரங்கள். நீங்கள் நிறைய கவிதை தொகுப்பு எழுதுறீங்க, நிறைய கவியரங்கங்கள் நடத்துறீங்க. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எதுவா இருக்கும்? இல்லை அந்த டைம்ல எனக்கு எது தோணுதோ அதுதான் எழுத்தா வருமா, இல்லை எப்பயோ நான் எங்கேயோ படிச்சது அந்த டைம்ல ஞாபகம் அது எழுத்தா வருமா? ஆமாம், அதாவது நம்மகிட்ட வார்த்தைகள் இருக்கும்ல, வார்த்தைகள், அனுபவங்கள், நம்ம எல்லாமே நமக்கு ஏற்கனவே இருக்கிறதான். இப்போ நான் என்கிட்ட ஒரு டியூனை கொடுக்கறதுக்கும் இன்னொருத்தட்ட ஒரு டியூன் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவர் கடந்த வாழ்க்கை அனுபவம், அவர் கடந்து வந்த வாழ்க்கையும் அவர் பெற்ற அனுபவங்கள் தான் அவருடைய பாட்டில் இருக்கும். நான் கடந்து வந்த வாழ்க்கையும் நான் படித்த புத்தகங்களும் என்னுடைய அனுபவங்கள் தான் என்னுடைய பாட்டில். நிச்சயமா நான் என்பது நான் அல்ல, நான் படித்த புத்தகங்கள், நான் கடந்து வந்த அனுபவங்கள், நான் பிறந்த சூழல், நான் என்னுடைய ஆர்வங்கள் எல்லாம் கலந்தது தான் நான். அப்போ என்னுடைய பாட்டில் அது இருக்கும். Let's go holiday. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம்.